ஏஐ பத்தி பேசணும்னு நினைக்கிறேன். நீங்க ஹாய் நானால அந்த ஏஐயோடது யூஸ் ம், பண்ணியிருந்தீங்க. ம், பீப்பிள் சே ஆக்சுவலி ஏஐ கில்ஸ் ஆர்ட் அந்த மாரி நெறைய விஷயம் ம், சொல்லுவாங்க. ம். வாட்ஸ் யுவர் வியூ ஆன் ஏஐ யூஸ்ட் இன் மியூசிக்? No, actually, AI has nothing to do with art. For music, AI we can use just for helping us. That's all. இப்போ ஹாய் நானால ஒரு சீன் இருக்கு. அந்த சீன்ல நான் பாடியிருக்கேன். எனக்கு ஃபீமேல் வாய்ஸ் வேணும் தான். டைம் இல்ல. மார்னிங் 5:00 நான் கம்போஸ் பண்ணியிருக்கு. 6:00க்கு எக்ஸ்போர்ட் பண்ணணும். அந்த டைம்ல வேற சிங்கர் இல்ல. அப்படிதான் அந்த ஒரு வெப்சைட் ரிசர்ச் பண்ணி, அந்த வெப்சைட் யூஸ் பண்ணி வாய்ஸ் சேஞ்ச் மாட்டேன். அப்படிதான் நான் செய்திருக்கேன். பட் இட் வாஸ் ஃபர்ஸ்ட் டைம் இன் இந்தியா. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஒஃபிஷியலான ரிலீஸ்ல அது வந்தது. அது மலையாளத்தில அது எக்ஸாம் பேப்பர்ல தான் வந்தது. ஏஐ ஃபர்ஸ்ட் டைம் போட்டது யாரு? மியூசிக் டைரக்டர். என்னோட பேர் அந்த ஆப்ஷன்ஸ்ல இருந்தது. அப்பம் அதர்வைஸ் இட் இஸ் யூஸ்ட் ஃபார் த குட் ஒன்லி. இப்போ எனக்குமே இப்போவுமே கம்போஸ் பண்ணும்போது ஒரு டம்மி வாய்ஸ் வேணுமா? வாய்ஸ் சேஞ்ச் பண்ணலாம். அப்போ ஏதாச்சும் ஹெல்ப் வேணுமா? ஏஐ வி கேன் யூஸ். ஐ திங்க் இட் ஷுட் பி பர்சீவ்ட் இன் அ குட் சென்ஸ். You know, it will not kill art or anything. Because I think art and creative work எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் தான். இப்போ எனக்கு ஒரு சீனில் ஒரு ஆள் இஃப் ஒன் பர்சன் இஸ் ஹாப்பி ஆன் ஸ்க்ரீன், ஹாப்பி ஆகும்போது உள்ள ஃபீலிங் எனக்கு தெரியணும். அப்படி தான் எனக்கு மியூசிக் பண்ண முடியும். அப்போ அது ரோபோட்க்கு அது பண்ண முடியாது. ஏதாச்சும் ரோபோட்டு இவ்வளோ வருஷம் ஜீவிக்கணும்.